வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ சிலாயிசம் வந்து நிறையா பேருக்கு எய்தரால் டவுட் இருக்குது. சம் நாட்லாம் எய்தரார் வருமா இல்லை வராதா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கைடோட டெஸ்ட் பேக்கேஜ்க்கான லிங்க் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சிலாயிசமை இப்போ நான் உங்களுக்கு வந்து லாஜிக்காக சொல்லிக் கொடுக்காம ஒரு ரூலாக வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி எய்தரார் செக் பண்ணுறது, எதுக்கு நெய்தர் போடணும், எதுக்கு எய்தர் போடணும் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். ஸோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் சிலாயிசம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகும் போது காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு ஒன்று இருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறது, எய்தர் எப்படி செக் பண்ணுறது, நெய்தர் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஸ்டேட்மெண்ட்டில் நோ ஏ இஸ் பின்னு கொடுத்துருக்கான். நான் டயக்ராம் போகிறேன். நோ ஏ இஸ் பி அப்படின்னு. அடுத்து நோ பி இஸ் சின்னு கொடுத்துருக்கான். நோ பி இஸ் சின்னு டயக்ராம் போடுறேன். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் ஏஆர்சின்னு சொல்லியிருக்கான். ஏசிக்கு அன்னோன் ரிலேஷன் தப்பு. நோ ஏஇசின்னு சொல்லியிருக்கான். ஏசிக்கு அன்னோன் ரிலேஷன் தப்பு. இப்போது நார்மலாக எந்த ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகுதோ, நல்லா கவனிங்க, எந்த ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகுதோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். உடனே வந்து எய்தரோ நெய்தரோ நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாக இருக்கும்போது நெய்தர் நார் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை எய்தரார் போடணுமா, இல்லை நெய்தர் நார் போடணுமா, நம்ம சில கண்டிஷன் செக் பண்ணணும். சரியா, அப்போ ரெண்டு கன்க்ளூஷன் ராங் ஆகும்போது நம்ம சில பல கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எய்தரார் போட போகிறோம், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெய்தர் நார் போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ரெண்டுமே தப்பாகுதா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். எந்த ரெண்டு கன்க்ளூஷன் தப்பானாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகும் போது அதை நான் பேர் பண்ணி பார்க்கும்போது சம் நோ அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஆல் சம் நாட் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். இந்த ரெண்டு மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேரு, வேற எதுவுமே காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது. இந்த ரெண்டு தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஃபர்ஸ்ட் சம் நோ ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா ஆல் சம் நாட் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல, இதை தான் வந்து ஒரு ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகும் போது செக் பண்ண போறோம். ரெண்டு கண்டிஷனும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எய்தர் ஆர் போட்டுருங்க. ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் நம்ம நெய்தர் நார் போட போகிறோம். ஸோ இப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெண்டுமே தப்பாயிருச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும்னா இந்த ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகும் போது அதை நான் மெச் பண்ணி பார்க்குறேன். சம் நோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சம் நோன்றது என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி பேர். நோ சம்ன்றதுனால பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த பேர் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ சம் நோன்ற பேர் இருக்கு. ஸோ பார்த்தாச்சு, இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் வந்து அந்த ரெண்டு கன்க்ளூஷன்லையும் சேம் வேரியபிள் இருக்கணும். இங்கே ஏசின்னு இருக்கு, இங்கேயும் ஏசின்னு இருக்கு. ஸோ சேம் வேரியபிள் இருக்கனால எனக்கு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யலாம்னா எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா, இப்படி தான் நம்ம எய்தரார் போகணும். ஒருவேளை இந்த இடத்துல பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஆனால் செகண்ட் கண்டிஷன் சேம் வேரியபிள் இல்லை. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெய்தர் நார். புரிஞ்சா, அப்போ ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகும் போது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணுறீங்க, அதே தப்பாயிருச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து நெய்தர் நார் போட்டு போயிடலாம். இது ஒரு வேளை சாட்டிஸ்ஃபை ஆனால் இங்கே சம் நோ இருந்துச்சுன்னா அடுத்து சேம் வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ இதுவும் கரெக்டு, எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். இவ்வளோ தாங்க எய்தரார் செக் பண்ணுற ஒரு ரூல். ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகும் போது கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எய்தரார், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெய்தர் நார். ஓகே, அதே மாதிரி இங்கே வர ஆல் இதுக்கு டயக்ராம் பண்ணால் நோ ஏ இஸ் பி, நோ பி இஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஏ ஆர் சின்னு கேட்டால் வந்து நமக்கு தப்பாயிரும். சரியா, அடுத்து சம் ஏ ஆர் நாட் சி அப்படின்னு கேட்டால் அதுவும் தப்பாயிரும். சரியா, இப்போ ரெண்டுமே தப்பாகுதா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு செக் பண்ணி. இங்கே பாருங்களேன், எந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாலும் சரி, எந்த கன்க்ளூஷன் தப்பானாலுமே நம்ம இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணும். நீங்கள் பாட்டுக்கு சம்னோ வரதுக்கு மட்டும் தான் செக் பண்ணுமா, முன்னாடி சம்னோ இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கணுமாலாம் அவங்க குழப்பிக்காதீங்க. எந்த கன்க்ளூஷன் தப்பானாலும் காம்ப்ளிமெண்ட்ரி பேரை செக் பண்ணுங்கள், அது இருக்கா, சேம் வேரியபிள் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, எந்த கன்க்ளூஷன் தப்பானாலும் அந்த ரெண்டையும் பேர் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போது இது பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கா, ஆல் இருக்கு, சம் நாட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. செகண்ட் ஒன் சேம் வேரியபிள் இருக்கா, ஏசி ஏசி சாட்டிஸ்ஃபை. ஆனால் ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன். சம்னோ வர பேரில் இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணால் போதும். ஆல் சம் நாட் வர பேரில் மூணாவதாக ஒரு கண்டிஷன் பொசிஷன் செக் பண்ணும்.
ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்ஏஆர்சினாலும் சம்சிஆர்ஏனாலும் ஒன்று தான், நோ ஏஇசினாலும் நோ சிஇசினாலும் ஒன்று தான். ஸோ எனக்கு சி இங்கே ஏ வந்திருந்தாலும் நான் எய்தர் ஆர் தான் போட போகிறேன். எனக்கு சேம் வேரியபிள் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் போதும். ஏன்னா நோ சிஇசியும் நோ ஏஇசியும் ஒன்று தான். ஸோ இதில் மாறி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. வேரியபிள் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் போதும். ஏசின்ற வேரியபிளும் கீழே ஏசின்ற வேரியபிளும் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் போதும். ஆனால் இங்கே ஆல் ஏஆர்சியை நீங்கள் ஆல் சிஆர்ஏன்னு சொல்ல முடியுமா? தப்பாயிரும்ல. ஸோ இப்படி மாறி இருந்தால் அது வராது. பொசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன சொல்கிறேன்னா, பொசிஷன் சாட்டிஸ்ஃபை மீன்ஸ் ஃபஸ்ட்லேயும் ஏ இருந்தால் கீழேயும் சம் நாட்டில் ஃபஸ்ட்டில் ஏ தான் இருக்கணும், செகண்டில் சி இருந்தால் கடைசி கீழேயும் சி தான் இருக்கணும். இதுதான் பொசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும். எந்தது? இந்த ஆல் சம் நாட் பேர் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு செக் பண்ணுறேன், செகண்ட் கண்டிஷன் சேம் வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணுறேன், தேர்டு பொசிஷனும் நேராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஆல் சம் நாட் பேர் மட்டும் இருந்தால் நான் இந்த மூணுமே செக் பண்ணணும். சம் நோன்றது இருந்தால் வந்து 2 செக் பண்ணால் போதும். ஸோ எப்பயுமே ஒரு 2 கன்க்ளூஷன் தப்பாகும் போது பேர் பண்ணி பார்க்குறீங்க, அதில் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, சாட்டிஸ்ஃபை ஆனால் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனால் எய்தர் ஆர் போடுறீங்க, இல்லைன்னா நெய்தர் நார் போடுறீங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிள் ரூலுங்க. இதை போட்டு குழப்பி சாவடிச்சு சம் நாட் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்து எய்தர் ஆர்னு கொடுத்துருக்காங்கன்னு என்னையும் போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க. சம் நாட் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது. இப்போயே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். இந்த 2க்கு தான் நம்ம எய்தர் ஆரே செக் பண்ணுவோம், எய்தர் ஆரே போடுவோம், செக் பண்ணி போடக்கூடியது. ஸோ இவ்வளோ தான், இதுதான் ரூலே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களிருந்து வெளிவருவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.